ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து பேட் கை மை பாஸ் ட்ராமாவில் வந்து எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கான எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்து பட்டு பாஸ்ன்னு 2 பேரும் ஆஃபீஸில் உட்காந்துருக்காங்க. ஆக்சுவலாக நேற்று ராத்திரி என்ன தெரியாமல் நடந்துச்சு, பட்டோட வீட்டுக்கு பாஸ் வந்து பட் பையனுக்கு வந்து கிஸ்ஸை கொடுத்துருப்பாரு. அவர் என்னமோ கிஸ்ஸை கொடுத்துட்டு அவர் ஆட்டுக்கும் போயிட்டாரு. ஆனால் என்ன இதெல்லாம் நினச்சி இந்த பட்டு பையனுக்கு தான் ஒரு மாதிரி ரொம்ப ஷையாக ஃபீல் ஆகுது. இவன் ஆஃபீஸில் வந்து இதை பற்றியே நினச்சிக்கிட்டே உட்காந்துருக்கான். இப்போ மீட்டிங்கும் முடிஞ்சு போச்சு. பாஸ் என்னன்னா பட்டை கூப்பிட்டு, நான் என்னோட முடிவை மாற்றிக்கிட்டேன்டா, எனக்கு கிம் கூட வந்து ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணு அப்படின்னு பாஸ் சொல்ல, ஆக்சுவலாக பாஸ் வந்து இந்த பையனை வந்து ஜெலஸ் ஆக்குறதுக்காக தான் இப்படிலாம் போட்டு வாங்க பார்க்குறாரு. இருந்தாலும் இந்த பட் பையன் வந்து வலையில் சிக்குவேனா சிக்க மாட்டேன்னு அசராமல் இருக்கான். ஓகே பாஸ், உங்களுக்கு மீட்டிங் வந்து எங்கே அரேஞ்ச் பண்ணணும், உங்கள் வீட்டில் அரேஞ்ச் பண்ணுமா இல்லை ஏதாச்சும் ரூம் புக் பண்ணுமா அப்படின்னு வந்து கேஷுவலாக கேட்குறான். எங்கேயும் தேவையில்லை, நம்ம ஆஃபீஸ்லேயே எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வைடா. அப்புறம் என்னோட ஃபேவரட்டான ஒயிட் இருக்குல்ல, அதையும் சேர்த்து நீ தான் அரேஞ்ச் பண்ணுற அப்படின்னு பாஸ் சொல்ல, இந்த பட் பையன் வந்து ரொம்ப கேஷுவலாக இருக்கான். இவன் ஏதாச்சும் ஜலஸ் ஆகுறது இல்லை மூஞ்சில் ஏதாச்சும் ரியாக்ஷன் கொடுப்பான்னு பார்த்தா மூஞ்சில் எந்த விதமான ரியாக்ஷனும் இல்லை. இங்கே பாரு, முக்கியமான விஷயம், யாரையும் உள்ளே விடக்கூடாது அப்படின்னு பாஸ் சொல்ல, கவலையே படாதீங்க, யாரும் உள்ளே வர மாட்டாங்க அப்படின்னு பட் வந்து ரொம்ப ரிலாக்ஸாக பேசுகிறான். அதுக்கப்புறம் என்ன, பாஸ் கிம்முன்னு பேசுறதுக்கு 2 பேர் பேசுறதுக்கு சாப்பாடு ட்ரிங்க்ஸ்ன்னு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டான். இந்த நேரம் பாஸ் வந்து ஏதோ பட் கிட்ட வந்து பேச வர, அதுக்குள்ளே அந்த கிம் இருக்காம்ல, கிம் வந்துட்டான். கிம் வந்ததை பார்த்தோன்னே ஓகே நீங்கள் பேசிக்கிறங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பட் கிளம்புறான். பட் போகிறத பார்த்தோன்னே பாஸுக்கு வந்து ரொம்ப ஃபீலிங்காகவே இருக்கு. அவருக்கு மைண்ட் வந்து எங்கேயுமே போகவே மாட்டேங்கி. இந்த ஒயின் வந்து நல்லாவே இல்லை, இந்த ஒயினை மாற்றி ஆகணும், பட்டு கால் பண்ண போகிறேன் அப்படின்னு பாஸ் வந்து ஃபோன் எடுக்க போக, என்னது ஒயினை மாற்ற போகிறீங்களா, ஆனால் இது உங்கள் ஃபேவரட்டான பிராண்ட் ஆச்சு, எதுக்கு மாற்றுறீங்க அப்படின்னு கிம் கேட்க, நான் மாற்றணும் தான், எனக்கு இது பிடிக்கவே இல்லை அப்படின்னு பாஸ் இப்படி சொல்கிறாரு. என்னது இது, ஏதோ சரியில்லையே அப்படின்னு கிம்முக்கு புரியுது. இங்கிட்ட வெளியே வந்து அவளை பட்டு அவன் என்ன பண்றானா, அதான் அந்த லேடி இருப்பாங்களே, அந்த லேடியோட பேர் வந்து என்னன்னா தியனு. அவன்கிட்ட போய், இங்க பாருங்க இன்னைக்கு பாஸ் வந்து ஃபுல் டே ரொம்ப பிஸியா இருப்பாரு, யாரையும் உள்ள விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய எல்லா விஷயத்தையும் இந்த பட் பை வந்து அந்த தியன் லேடி கிட்ட சொல்ல, ஏண்டா நீ ஏதாச்சும் வெளியே போறியா என்ன, நீ இல்லாம பாஸை வந்து மேனேஜ் பண்றது ரொம்ப கஷ்டம்டா, சரி ஏதோ ட்ரை பண்றேன் அப்படியே அந்த லேடி வந்து ரொம்ப விரக்தியா பேசியிருக்காங்க. இந்த பட் பையனுக்கு இதெல்லாம் பார்க்க பிடிக்கல, அதனாலதான் பையன் வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அவன் வெளியே கிளம்பிட்டான். வெளியே போனனுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கா, அதனாலதான் ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணியிருக்கான். அவன் கொஞ்சம் வந்து லேட்டா தான் வந்திருக்கான். என்ன தம்பி, எப்பயுமே நீயும் பாசம் வந்து ஒட்டிக்கிட்டே இருப்பீங்களே, இந்த ஒரு உரையில 2 கத்திம்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒட்டிக்கிட்டே இருப்பீங்களே, இப்போ என்ன தனியா வந்திருக்க அப்படியே அந்த பையன் வேற போட்டு கலாய்க்க, டேய் நான் உன்னை இன்வைட் பண்ணேனா அப்படின்னு இந்த பட் பையன் வந்து கத்த, இரு வேலை பார்த்தவனை வேகமா வர சொல்லி எவனோ ஒருத்தன் கூப்பிட்டானே, அது நீயா இல்லை வேற யாராச்சுமா அப்படின்னு ஃப்ரெண்டு பையன் வந்து கேட்க, சரி உன்னை இன்வைட் பண்ணதே நான் தான், ஓவரெல்லாம் பேசாதடா அப்படின்னு பட் கத்த, என்ன கூட்டு வச்சு நான் அவமானப்படுத்துற, நான் கிளம்புறேன்டா அப்படின்னு ஃப்ரெண்டு பையன் வந்து கிளம்ப போக, டே இருடா ஏன் கிளம்புற, இன்னைக்கு ட்ரீட்டு என்னோடது அப்படின்னு பட் பையன் வந்து தப்பி தவறி ஒரு வார்த்தையை விட்டான். இதே இந்த ஃப்ரெண்டு பையன் பிடிச்சி வச்சுக்கிட்டு வெயிட்டரை கூப்பிட்டு இதான் சாக்குன்னு எல்லாத்தையும் ஆர்டர் பண்றான். ஏண்டா உனக்கு ரொம்ப பறந்த உள்ளண்டா, எவ்வளவு கம்மியா ஆர்டர் பண்ணியிருக்க அப்படின்னு இந்த பட் பையன்லாம் போட்டு கலாய்ச்சிக்கிட்டு இருக்கான். டே ஒரு முக்கியமான விஷயம்டா, நீ எப்படி இந்த சிட்டிக்கு வெளியே வந்து வேலை பார்க்குற, அதே மாதிரி ஒரு வேலையை வந்து எனக்கும் தேடி கண்டுபிடிச்சி கொடுக்குறடா அப்படின்னு பட் வந்து சீரியஸா வேலையை பற்றி பேசிக்கிட்டே இருக்கும் போதே பாஸ் இருக்கார்ல, அவருக்கு கரெக்டாக கால் பண்ணுறாரு. கால் பண்ணுறது வந்து இந்த பட் போய் வந்து அட்டன் பண்ணவே மாட்டேங்கான். இதே இந்த ஃப்ரெண்ட் இருக்காம்ல, அவனும் நோட் பண்ணிட்டான். ஏண்டா உன் பாஸுக்கு என்னதான் பிரச்சனை, ஏன் நீ இல்லாமல் எந்த வேலையும் பார்க்கவே மாட்டாரா, அந்த அளவுக்கு சோம்பேறி அவரு அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்ல, ஏ பாருடா என்னதான் இருந்தாலும் அவர் என்னோட பாஸ், இப்படிலாம் நீ பேசக்கூடாது அப்படின்னு பட் வந்து பாஸுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசியிருக்கான். இருந்தாலும் கால் மட்டும் அட்டன் பண்ணவே மாட்டேங்கான். சரி என்ன விஷயம் சொல்லு அப்படியே ஃப்ரெண்டு வந்து அடுத்து வேலையை பற்றி கேட்க வர, இந்த பட் பையனும் வாயை திறக்கிறான். இந்த நேரம் பாஸ் கிட்ட இருந்து கால் வரல, அதான் அந்த தியன் லேடி இருக்காங்களே அவங்க கிட்ட இருந்து கால் வருது. அதையும் இந்த பையன் வந்து அட்டன் பண்ணாமலே இருக்கான். டே ஏதாச்சும் எமர்ஜென்சியா இருக்க போதுடா, டக்குன்னு அட்டன் பண்ணி பேசு அப்படின்னு இந்த ஃப்ரெண்டு சொல்ல, சரி வேற வழி இல்லைன்னு இந்த பட் இருக்காம்ல அவனும் காலை வந்து அட்டன் பண்ணி பேச போறான். ஆனா என்ன, இந்த லேடியை கால் பண்ண சொன்னதே பாஸ் தான்.
பாஸ் என்ன பண்றாங்கன்னா இந்த லேடியோட போன்ல இருந்து கால் பண்ண வச்சுட்டு அந்த லேடியை வெளியே அனுப்பிட்டு அவரு பேசிக்கிட்டு இருக்காரு. ஏண்டா என்னை விட்டு போக கூடாதுன்னு நான் உங்ககிட்ட எத்தனை தான் சொல்லியிருக்கேன், ஏன்டா திருப்பி திருப்பி இப்படி பண்ணியிருக்க அப்படின்னு பாஸ் கேட்க, பாஸ் நீங்க வேலையா இருந்தீங்க அதான் கொஞ்சம் நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்னு பட் சொல்ல, என்னது வெளியே வந்துட்டியா, எங்க இருக்க சொல்லு, நானும் இப்பயே வரேன் அப்படின்னு பாஸ் வந்து ரொம்ப இப்படி பேசுறாரு. பாஸ் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு பட் வந்து ரொம்ப கடுகடனே பேசியிருக்கான். சரி சரி, இப்போ என்னோட ஐடி கார்டு என்னோட கிரெடிட் கார்டு இதெல்லாம் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், அது எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி கொடு பார்ப்போம் அப்படின்னு பாஸ் கேட்குறாரு. ஆக்சுவலாக எல்லாமே டேபிள் மேலே தான் இருக்குது, இருந்தாலும் பட்டை கூப்பிட்றதுக்காக இவர் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காரு. பாஸ் அது எல்லாமே உங்கள் பர்ஸில் தான் இருக்கும் அப்படின்னு பட் சொல்கிறான். டே இரு, இப்போ இந்த கிம் இருக்காம்ல அந்த கிம் பையன் இங்கே இல்லை அப்படின்னு பாஸ் சொன்ன பிறகுதான் இந்த பட் பையனுக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது. சரிடா இப்பயாச்சும் நீ வாரியா அப்படின்னு பாஸ் கேட்க, பாஸ் எது நடந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு என்னால் வர முடியாது, நான் நாளைக்கு தான் வருவேன் அப்படின்னு இந்த பட் பையன் வந்து இப்படி பேச பாஸுக்கு கோபமா வருது. ஃபோன் உடைக்க போக அந்த லேடி இதெல்லாம் பார்த்து பதறாங்க, ஏன்னா ஃபோன் அவங்களோடது இல்லையா, அதான் அவங்க பதறாங்க. இங்கிட்ட இந்த பட் பையன் வந்து காலை கட் பண்ணிட்டு கெத்தா இருக்க, தம்பி எதுவும் பார்க்க சரியில்லையே, உங்க ரெண்டுத்துக்கும் நல்லா வந்து ஏதோ அபரிவிதமா போய்கிட்டு இருக்கு போல இருக்கு அப்படின்னு இந்த ஃப்ரெண்டு பையன் வந்து ஓவரா போட்டு கலாய்க்கிறான். தம்பி நீ ஓவரா திங்க் பண்ணாத, கொடுத்ததை சாப்பிட்டு முடிச்சுட்டு வேலைக்கு கிளம்புற வழியை பாரு அப்படின்னு இந்த பட் பையன் வந்து அவங்கிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருக்கான். எங்கிட்ட பாஸ் வந்து ரொம்ப ஓவரா ஃபீல் பண்றாரு. சரி பட்டுக்கு மெசேஜ் பண்ணலான்னு இவர் வந்து மெசேஜ்லாம் பண்றாரு. நீ என்ன இப்பயே பார்க்க வரணும்னு மெசேஜ்லாம் பண்றாரு. அடுத்து என்ன நினைச்சான்னு தெரியல, அதை வேகமா டெலீட் பண்ணி விட்டுட்டு பட்டோட போட்டோவை பார்க்குறாரு. இப்போ அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து இவர் நினைச்சும் பார்க்குறாரு. இந்த பாஸ் இருக்கார்ல, பாஸோட வீட்டில் வந்து எதுவுமே வச்ச பொருள் வச்ச இடத்துல இல்லவே இல்லை. நீங்க எனக்கு வந்து என்ன வேலையால பார்த்து விட்டுருக்கீங்க, அவங்க பாருங்க எதுவுமே வச்ச இடத்துல ப்ராப்பரா வைக்கவே இல்லை அப்படின்னு பாஸ் வந்து கத்திக்கி இருக்காரு. இந்த நேரம் பட் இருக்காம்ல, அவன் சொத சொதன்னு மலையில நினைச்சு பாஸ் ஏதோ பார்ட்டிக்கு போன போல இருக்கு, அந்த பார்ட்டிக்கு போக வேண்டிய ட்ரெஸ் எல்லாம் கரெக்டா கொண்டு வந்துட்டான். கொண்டு வந்ததுன்னா சரிதான், ஆனா இந்த பையன் வந்து ரொம்ப நினைஞ்சு வந்திருக்கானா, ஏன்டா இப்படிலாம் நினைஞ்சு வந்திருக்க, சரி இரு ட்ரெஸ் ஆச்சு மாத்திக்கோ அப்படின்னு பாஸ் சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல பாஸ் நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பட் வந்து அடக்காம பேசுறான். இருந்தாலும் ஃப்ளோர்லாம் பாருங்க தண்ணியா ஆயிப்போச்சு, லைட்டா நினைஞ்சிட்டேன் போல இருக்கு அப்படின்னு பட் சொல்ல, இரு இங்கே வெயிட் பண்ணுன்னு பாஸ் என்ன பண்றாருன்னா இவரோட டிஷர்ட்டை வந்து பட்டு கொடுக்க, அதை போட்டுட்டு பையனும் வெளியே வரான். ஒரு நிமிஷம் அந்த பையனோட அழகுல வந்து பாஸ் வந்து அப்படியே மயங்கிட்டாரு. இந்த பட் பையன் ஏதோ சொல்றான், அதுவும் பாஸோட காதல விழுகவே மாட்டிக்கி. பாஸ் பாஸ் அப்படின்னு சொன்ன பிறகுதான் பாஸ் சுயநன்மைக்கே வராரு. பாஸ் டிராஃபிக் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும், பிறகு நீங்க ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிருவீங்க, நானே உங்களுக்கு வந்து டிரைவ் பண்ணி கூட்டு போறேன்னு இந்த பையன் சொல்லியிருப்பான். இந்த மாதிரிலாம் நல்ல விதமா நடந்துக்கிட்டதுனால தான் பாஸுக்கு வந்து இவனை ரொம்பவே பிடிச்சிருக்கு. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல வந்து இப்போ ப்ரெசண்ட்டை தான் காட்டுறாங்க. இப்போ இந்த பட் பையன் வந்து வீட்டுக்குள்ள வந்து வெளியே வர, அன்னைக்கு பாஸ் கொடுத்தாருல ஒரு டிஷர்ட்டு, அந்த டிஷர்ட்டை போட்டு இவன் வெளியே வரான். இதுவும் பாஸ் கொடுத்த டிஷர்ட் தானே, அதை எதுக்கு நீ போட்டிருக்க அப்படின்னு ஃப்ரெண்டு கேட்க, இதான் ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கு, ரொம்ப வார்மா இருக்கு அப்படின்னு பட் சொல்ல, என்னது ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கா, நீ எதை சொல்ல வர அப்படின்னு ஃப்ரெண்டு பையன் வந்து டபுள் மீனிங்ல கேட்குறான். நீ நினைக்கிற மாதிரி இல்ல, வார்மா இருக்கு அது மட்டும்தான் அப்படி பட் வந்து இப்படி சொல்ல, சரி நீ வேலைக்கு போலையாடா அப்படின்னு பட் கேட்குறான். ஏண்டா உன்ன மாதிரி பாஸ் கிட்ட கோச்சுக்கிட்டு என்னால் எப்படி லீவா எடுக்க முடியும், நான் வேலைக்கு போய் தானே ஆகணும் அப்படின்னு ஃப்ரெண்டு பையன் சொல்லியிருக்கான். இருந்தாலும்டா நேற்று நீ வந்து அப்படி பண்ணது கொஞ்சம் சரியில்லை, உன் பாஸ் வந்து ஏதாச்சும் ஹர்ட் ஆயிட்டா என்ன பண்றது அப்படின்னு ஃப்ரெண்டு கேட்க, ஹர்ட் ஆகணும், நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயம் அவருக்கு தெரிஞ்சே ஆகணும்டா அப்படின்னு இந்த பட் பையன் வந்து இப்படி சொல்லியிருக்கான். சரிங்கடா என்னமோ பண்ணிட்டு போங்க, நான் வேலைக்கு கிளம்புறேன், நீ வீட்டிலேருந்து தட்டை கழுவு அப்படின்னு இந்த ஃப்ரெண்டு பையன்னா இப்படி பங்கமாக கலாய்ச்சி விட்டு இவன் வெளியே கிளம்ப, வெளியே என்னத்தை பார்த்தான்னு தெரில, தம்பி உனக்கு வேலை வீடு தேடி வந்திருக்குப்பா அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்கிறான். பட்டுக்கு ஒன்றுமே புரியல, என்னடான்னு திரும்பி பார்த்தா பாஸ் இருக்கார்ல, பாஸ் இங்கே வந்துட்டாரு. பாஸை பார்த்தோன்னே பட்டுக்கு ஷாக்கு. ஆமா எதுக்கு என்னோட ஃபோன் கால் எதுவுமே அட்டன் பண்ணவே இல்லை, எதுக்கு நீ ஆஃபீஸ்க்கு வரவே இல்லை அப்படின்னு பாஸ் கேட்க, பாஸ் ஒரு நாளாச்சு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் நான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம்னு நினச்சேன், அது கூட நீங்கள் வந்து விடமாட்டீங்க போல இருக்கு அப்படின்னு இந்த பட் பையன் வந்து இப்படிலாம் பேசுகிறான். இவனை எப்படியாச்சும் கன்வின்ஸ் பண்ணி ஆகணுமே அப்படிங்கிறதுக்காக பாஸ் என்ன பண்ணுறாருன்னா, நான் நேற்று ராத்திரிலேருந்து எதுவுமே சாப்பிடவே இல்லைடா, எனக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணு அப்படின்னு பாஸ் சொல்ல, அது ஒன்றும் என்னோட வேலை இல்லை அப்படின்னு இந்த பட் பையன் வந்து கொஞ்சம் திமிராவே பேசியிருக்கான். இந்த நேரம் வேற ஃப்ரெண்டு பையன் இருக்காமல, அவன் வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வரான். பாஸ்க்கு ஒரு கும்பிட போட்டு, ஐயோ இருங்க எனக்கு ஏதோ ஒரு ஃபோன் கால் வருதுன்னு அந்த பையன் ஃபோனை பேசுறான்.
போன பேசின என்னன்னா ஹனி டியர்னு ஓவரா கொஞ்சம் பேசியிருக்கான். காலை கட் பண்ணிட்டு நேற்று ராத்திரி ஃபுல்லா இங்கேதானே இருந்தேன்னா அதான் என் ஒய்ஃப் வந்து கால் பண்ணி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான். போனவன் சும்மாவே இருக்க மாட்டான் போல இருக்கு. பாஸ் வேற பசிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காரா. இந்த பட் பையன் வீட்டுல எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கான். இதை கேட்ட ஃப்ரெண்டு பையன் சும்மா இல்லாம என்னது எதுவுமே இல்லையா, வீட்டுல முட்டை நிறைய இருக்குங்க, அது மட்டும் இல்லாம அப்படின்னு ஃப்ரெண்டு பையன் வந்து பட்டை மேல இருந்து ஒருக்கா கீழே பார்த்துட்டு உங்களுக்கு லைட்டான சாப்பாடு கூட ஏதாச்சும் கிடைக்கும் அப்படின்னு அவ வேற டபுள் மீனிங்ல பேச, பாரு வந்தியா சாப்பிட்டியா கிளம்புனியா அப்படின்னு போற வழியை பாரு அப்படின்னு பட் வந்து பல்ல கடிச்சிட்டு எப்படியோ அவனை அனுப்பிவிட்டான். பாசும் என்ன பண்றாருன்னா ஆமா எனக்கு இப்ப முட்டை சாப்பிட வேணும்னு அவரும் சாப்பிட உட்காந்துட்டாரு. இந்த பட் பையனுக்கு வேற வழி இல்லாம அவருக்கு சமைச்சு கொடுத்துட்டு கிளம்பலான்னு பார்த்தா பாஸ் வந்து பட்டோட கையை பிடிச்சிக்கிட்டு, டேய் நீ இல்லாம நான் எந்த வேலையும் பார்க்க மாட்டேன்னு உனக்கே நல்லாவே தெரியும், பிற எதுக்குடா இப்படி பண்ண அப்படின்னு பாஸ் கேட்க, வேணும்னே பண்ணேன், நானும் மனுஷன், எனக்கு ஒரு ஹார்ட் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கிட்டே ஆகணும், எனக்கும் ஃபீலிங் வந்து ஹர்ட் ஆகுதுல, அதை நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்களே அப்படின்னு இந்த பட் பையன் வந்து புரிஞ்சு தள்ளிட்டான். ஏண்டா இதுக்கு நீ ஸ்ட்ரெயிட்டா நான் வந்து கிம்மை மீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வேண்டியதுதானே, ஏன் இப்படி சுற்றி வளைச்சி பேசியிருக்க அப்படின்னு பாஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டா மேட்ருக்கு வந்துட்டாரு. பாஸ் எனக்கு என்ன அதுக்கெல்லாம் ரைட்ஸாக இருக்கு அப்படின்னு பட் கேட்டுருக்கான். பாஸ் என்னன்னா சண்டை போடுற கேப்ல கூட இந்த பட் வந்து சாப்பிட்ற அழகை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்குள்ளேயும் ஆஃபீஸ்லேருந்து ஏதோ கால் வருது, அது ஒரு எமர்ஜென்சி கேஸ் போல இருக்கு, நம்ம இப்போயே ஆஃபீஸ் கிளம்பி ஆகணும் அப்படின்னு பாஸ் சொல்ல, இந்த பையன் சாப்பிட போறான், சாப்பிடவே விட மாட்டேக்காரு. இப்பவே போ 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 போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வா அப்படின்னு பாஸ் வந்து அணத்திக்கிட்டே இருக்காரு. பாவம் பையனால சாப்பிட கூட முடியல. அதுக்கப்புறம் என்ன ஆஃபீஸ்க்கு வந்து என்ன பஞ்சாயத்து அப்படின்னு விசாரிச்சா இவங்க ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. அந்த ப்ராஜெக்டுக்கான ரா மெட்டீரியல் காஸ்ட் வந்து 20% வந்து அதிகமாயிடுச்சான். அதனாலதான் பாஸ் வந்து இவ்வளவு டென்ஷன் ஆகி கத்தியிருக்காரு. இந்த ப்ராஜெக்ட் வந்து இப்ப யாரோட பொறுப்புல இருக்குன்னா தீரா இருக்காம்ல, அவன் பொறுப்புல தான் இருக்கு. ஏண்டா இது எல்லாமே உன்னோட பொறுப்புல தான் விட்டுருந்தேன், எப்படி இப்படிலாம் பண்ண அப்படின்னு பாஸ் வந்து கத்த, பாஸ் நான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண தான் பார்த்தேன், ஆனா என்னாலே முடியல, போன வருஷத்தோட இந்த வருஷம் வந்து விலைவாசி கூடி போச்சுன்னு தீரா அவன் பக்கம் நியாயத்தை சொல்ல, இல்ல நீ எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண பாக்கல, எல்லாத்தையும் கண்ட்ரோல்குள்ள கொண்டு வர பாக்குற அப்படின்னு பாஸ் வேற இப்படி பேசியிருக்காரு. இப்ப இந்த தீராக்கு வேற என்ன பண்ணான்னு தெரியல. நான் சொல்றத தெளிவா கேட்டுக்கோ, ஒருவேளை இப்ப பட்ஜெட் மட்டும் குறையலன்னு வையேன், நீ வேலையை விட்டு போக வேண்டிதான் அப்படின்னு பாஸ் வந்து இப்படி மிரட்டி விட்டு போக, இந்த தீரா பையனுக்கு வந்து என்ன பண்ணனே தெரியல. அவன் டக்குன்னு என்ன பண்றானா பட் கிட்ட போய், டேய் ப்ளீஸ்டா பாஸ் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணு, விலைவாசி கூடிக்கிட்டு தானே இருக்கு, என்னால என்னடா பண்ண முடியும், இந்த வேலை மட்டும் போச்சுன்னு வையேன் என் அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணுவாடா, ப்ளீஸ்டா அடி இவன் கெஞ்ச, சரி கவலைப்படாதீங்க நான் ஏதாச்சும் பார்த்து பண்றேன்னு பட் என்ன பண்றேன்னா பாஸ் கிட்ட போய் பேசுறான். பாஸ் வேற என்ன சொல்றான்னா, பாரு அவனுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காத, நீ ரொம்ப நல்லவனா இருக்க, உன்னால நான் இல்லாம எதையுமே பண்ண முடியாது அப்படின்னு பாஸ் பேச, பாருங்க நீங்க என்னோட பாஸ் தான், ஏதோ எனக்கே ஓனர்கள் மாதிரி இப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு இந்த பட் பையன் சொல்ல, இப்ப நீ என்னடா சொல்ல வர அப்படின்னு பாஸ் கேட்க, பாஸ் ஒருவேளை இந்த ப்ராஜெக்ட் வந்து நல்லபடியா ப்ராஃபிட்டா முடிச்சிட்டா நீங்க தீரா மேல வந்து எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ண மாட்டீங்களே அப்படின்னு இந்த பட் வந்து இப்படி ஒரு கேள்வியை கேட்க, இப்ப நீ என்ன சொல்ல வர, இந்த பிரச்சனையை வந்து நீ சால்வ் பண்ண போறியா அப்படின்னு பாஸ் கேட்க, ஆமா சால்வ் பண்ணதான் போறேன், ஆனா இது வந்து தீராக்காக இல்ல நம்ம கம்பெனிக்காக மட்டும்தான் அப்படின்னு பட் வந்து இப்படி சொல்லிட்டான். அடுத்து வேலையை பார்க்கணும்ல, அதனால ராத்திரி ஃபுல்லா உட்காந்து வேலையை பார்த்து இருக்கான். இத பாஸும் நோட் பண்றாரு. நோட் பண்ணவருக்கு மனசு கேட்கல. இது வாட்ச்மேன் வந்து எனக்காக வாங்கிட்டு வந்தாரு, எதுக்கு வேஸ்ட் ஆக்கிட்டு நீயே சாப்பிடு அப்படின்னு ஏதோ கெத்தா சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. இவர் தான் பட்டுக்காக வாங்கிட்டு வந்தாரு, இருந்தாலும் இன்டைரக்டா இப்படி சொல்லிட்டு அவரு கிளம்பிட்டாரு. இருந்தாலும் பட்டு வந்து ராத்திரி ஃபுல்லா ரொம்ப வேலை பார்த்துருக்காம்ல, இருந்தாலும் இந்த பையன் வந்து என்ன பண்றான்னா இவனுக்கு கிளைண்ட்லாம் இருப்பாங்களே, அந்த கிளைண்ட் எல்லாம் போய் மீட் பண்ணி எப்படியாச்சும் ப்ரைஸை கம்மி பண்ணலான்னு இவன் பேசலாம். ஆனா என்ன ராத்திரி ஃபுல்லா உட்காந்து வேலை பார்த்ததுல வந்து இவனால சரியா பேச முடியாம மயக்கம் போட்டே விழுந்துட்டான். கண் முழிச்சு பார்த்தா பாஸோட வீட்டுல இருக்கான். எந்திரிச்சோடனே பாருங்களேன் பதறிக்கிட்டு இருக்கான், பாஸ் நான் கிளைண்ட்டை மீட் பண்ண போனோம் அடி. இந்த பையன் வந்து ரொம்ப பதற, அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா நீ படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் வந்து பட்டோட ஷர்ட்டை கழட்ட போக, பாஸ் என்ன பண்றீங்க அப்படின்னு பட்டு வந்து பதற, டேய் நான் ஒன்னும் அந்த அளவுக்கு கஞ்ச பிசினாரி பையன்லாம் கிடையாதுடா, கொஞ்சம் ரிலாக்ஸாவே படுத்துக்கோ அப்படின்னு பாஸ் என்னன்னா பட்டை நல்லா படுக்க வச்சுட்டு பட்டுக்காக சாப்பாடுலாம் ப்ரிப்பேர் பண்ண போறாங்க. இந்த நேரம் கிளைண்ட்லாம் கால் பண்ணி, சார் யாரு சார் அந்த பையன்,
நல்லா தெளிவா பேசுறானே, அவனுக்காகவே நாங்க வந்து பட்ஜெட்டை குறைச்சிக்கிறோன்னு அவங்க சொல்ல, இதை கேட்டோன்னே பாஸுக்கு சந்தோஷமா இருக்கு. இந்த பட்டு பையனை பாருங்களேன், இப்போ கூட எந்திரிச்சோடனே பாஸ் நான் கிளைண்ட்டை மீட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, உன்னோட விஷயம் சக்ஸஸ் ஆயிடுச்சு, ரொம்ப தேங்க்ஸ்டா, உன்னால தான் இப்போ இந்த விஷயம் வந்து சால்வ் ஆயிருக்கு அப்படின்னு பாஸ் சொல்ல, என்னது தேங்க்ஸா சொன்னீங்க, இருங்க இதை நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்னு இந்த பட் பையன் வந்து பாஸே போட்டு கலாய்ச்சி இருக்கான். சரி விடு, இந்த சாப்பிடு அப்படின்னு பாஸ் வந்து பட்டுக்கு ஊட்டி விட்றாரு. பாஸ் இது ரொம்ப பிளெயினா இருக்கு அப்படின்னு பட் சொல்ல, என்னது ரொம்ப பிளெயினாவா இருக்கு, இரு நானும் சாப்பிட்டு பார்க்குறேன்னு பட்டு கொடுத்த அதே ஸ்பூன்ல இவரும் சாப்பிட்டு பார்க்குறாரு. பாஸ் இப்படிலாம் பண்ணாதீங்க, ஃபீவர் வந்த போகுது அப்படின்னு பட் சொன்னாலும் அவர் கேட்க மாட்டேங்காரு, சாப்பிட்டுட்டு தான் இருக்காரு. அப்படியே சாப்பாடை கொடுத்துட்டு இருந்தவர் டக்குன்னு என்ன பண்றாருன்னா பட்டை பார்த்தோன்னே, டேய் நீ கிளாஸ் இல்லாம பார்க்க ரொம்ப அழகா இருக்கேடா அப்படின்னு கொஞ்சம் ரொமான்டிக்கா பேசிக்கிட்டே கிஸ்ஸை கொடுக்கலான்னு பக்கத்துல போயிட்டாரு. அதுக்குள்ளேயும் அந்த ஃப்ரெண்டு பையன் வந்து காலிங் பெல் அடிச்சிட்டான். நீ எதுக்குடா வந்து அப்படின்னு பாஸ் கேட்க, இல்ல என் ஃப்ரெண்டு சொன்னா இங்க ரொம்ப நேரத்துக்கு வந்து சேஃப் இல்லைன்னு, அதான் கூட்டு போக வந்தேன் அப்படின்னு சொல்ல பாஸ் முறைக்கிறாரு. சரி சரி வா கிளம்பலாம் அப்படின்னு பட் பையன் வந்து வேகமா வெளியே போயிட்டான். அந்த ஃப்ரெண்டு பையனை பார்க்கணுமே, என் ஃப்ரெண்டு வந்து கிளாஸ் மிஸ் பண்ணிட்டான், கோட்டை மிஸ் பண்ணிட்டான் அப்படின்னு பாஸ் கூடயே அவன் விளையாடிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஃப்ரெண்டு வந்து கேட்குறான், ஏண்டா உனக்கு என்னதான்டா பிரச்சனை, ஏன்டா அப்படிலாம் பண்ண அப்படின்னு ஃப்ரெண்டு கேட்க, வேணும்னு தான்டா பண்ணேன், ஒருவேளை நான் வந்து அவரோட வலையில சிக்கிட்டேன்னா அப்படின்னு பட் பையன் வந்து லைட்டா பதறான் போல இருக்கு. அடுத்த நாள் ஆஃபீஸ்ல வந்து பாஸுக்கு வந்து ரொம்ப ஃபீவரா இருக்கு, இதுக்கு தான் சொன்னேன் நான் யூஸ் பண்ண ஸ்பூன் வந்து யூஸ் பண்ணாதீங்கன்னு அப்படின்னு பட் சொல்ல, யாருக்கு தெரியும் இவ்வளோ ஹெவியா இருக்கும்னு அப்படின்னு பாஸ் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு என்னதான் தெரியும், சரி இருங்க நான் போய் மெடிசின் வாங்கிட்டு வரேன்னு இவன் கிளம்ப, ரொம்ப நேரம் எடுத்துக்காத அப்படின்னு பாஸ் வந்து ரொமான்டிக்கா பேச, இது பட்டுக்கு பிடிச்சிருக்கு. இந்த நேரம் கரெக்டா கிம் இருக்காம்ல, கிம் வந்துட்டான். கிம்மை பார்த்தவனே பாஸ் வந்து என்ன நினைச்சான்னு தெரியல, இங்க பாருடா எனக்கு ஏதாச்சும் உடம்பு சரியில்லாம போச்சுன்னா நீ தான் என்னை வந்து பக்கத்துல இருந்து பாத்துக்கணும் அப்படின்னு பாஸ் என்னன்னா பட் கிட்ட வந்து இப்படிலாம் சொல்றாரு. சரி நீயே பண்ணு அப்படின்னு கிம்மும் சொல்றான். இந்த பட் பையனும் மெடிசன்லாம் கொடுத்துட்டு பாஸை தூங்க வச்சுட்டு அவன் கிளம்பிட்டான். தூங்கி எழுந்துச்சு பாஸ் கண் முழிச்சு பார்த்தா எதிர்த்தாப்புல கிம்மு தான் இருக்கான். நீ யாருக்க அப்படின்னு பாஸ் வந்து டிசப்பாயிண்ட் ஆயிட்டாரு. கிம்முக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்ன இப்படிலாம் கேட்குறீங்க, ஒருவேளை நீங்கள் வந்து அந்த பட் வந்து ஏதாச்சும் லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு இந்த பையன் கேட்க, நான் ஆமான்னு சொன்னா நீ என்னடா பண்ணுவ அப்படின்னு பாஸ் வந்து இப்படி கேட்குறாரு. நீங்கள் ரெண்டும் செய்கிறது வந்து யாராச்சும் ஏற்றுக்கிடவா நினைக்கிறீங்களா என்ன அப்படின்னு கிம் கேட்க, அவை ஒன்றும் ஒன்றை மாதிரி கிடையாது, ரொம்பவே நல்ல பையன், சரி நீ கிளம்பு அப்படின்னு பாஸ் வந்து கிம்மா கிளம்ப சொல்கிறாரு. கிளம்புனவே சும்மா இல்லாம அந்த பட் இருக்காமல பட்டை கூப்பிட்டு வச்சு, ஏய் ஏதோ இருக்குடா உங்க ரெண்டுத்துக்குள்ள அப்படின்னு கிம் சொல்ல, சார் சார் நீங்க நினைக்கிறமா எதுவும் இல்லை சார் அப்படின்னு பட் சொல்ல, நான் என்ன நினைக்கிறேன்னு உனக்கு எப்படா தெரியும், இங்க பாரு சொல்றத தெளிவா கேட்டுக்கோ, அவனுக்கு யாரை பிடிச்சிருக்கு யார் கூட வாழ போறான் அப்படிங்கிற விஷயம்லாம் எனக்கு முக்கியமே இல்லை, ஆனா ஏதாச்சும் ஒரு விதத்துல வந்து நான் அவன் கூட இருக்குதான் செய்வேன், அந்த விஷயத்துக்கு நீ தயாராயிக்கோ அப்படி இந்த கிம் பையனா இப்படி பேசி விட்டு அவன் கிளம்புறான். இதை கேட்டவனே பட்டுக்கே ஒரு மாதிரி ஆச்சு. அவன் வேகமா வீட்டுக்கு கிளம்பலான்னு கிளம்ப இந்த ஃப்ரெண்டு பையன் வேற கால் பண்றான். டேய் 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 உன் பாஸ் வந்து உடம்பு சரியில்லைன்னு சீனை போட்டு உன்னை பக்கத்துலயே இருக்க வச்சிருக்காரு, என்னடா ஏதாச்சும் நடந்துச்சா அப்படின்னு ஃப்ரெண்டு வேற ஆர்வமா கேட்குறான். ஆக்சுவலா பாஸ் வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு பட் கூட வந்து ரொமான்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருந்திருப்பாரு. அதை பட்டும் யோசித்து பார்க்குறான். இருந்தாலும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படி இந்த பையன் வந்து சமாளிச்சுக்கிட்டு வீட்டுக்கிட்ட வர, வீட்டுக்கு வெளியவே பாஸ் இருக்காரு. பாஸை பார்த்தோன்னே காலை கட் பண்ணிட்டு, நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு பாட் கேட்க, ஏண்டா உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் நீ என்னை விட்டு எந்த நிலைமையிலையும் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேனே இல்லையா, எனக்கு வேற உடம்பு சரியில்லடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் வேற தவறி இவ்வளோ போறாரு. அதுக்குள்ளேயும் பட் வந்து தாங்கி பிடிச்சிட்டான். இந்த ஒரு சீனோட இன்னைக்கான எபிசோட் வந்து முடியுது. இன்னைக்கான எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு வந்து மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. பாய்.